நடிகர் விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கிவிட்டார். அவருடைய புதிய கட்சியினுடைய பெயரை அறிவித்து விட்டார். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரை அறிவித்திருக்கிறார். புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பேரும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அவர் திரைத்துறையிலிருந்து விலகி முழுமையாக அரசியலில் ஈடுபட போவதாகவும் அறிவித்திருக்கிறார். தன்சேகர்னா வட்ட செயலாளர் காலையில பேப்பர் பார்த்த உடனே 2031 அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியலில் மிக முக்கியமான ஒன்று. ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? அவனும் நல்ல வேலைக்காரன், எப்படியாவது அவனை நம்ம பக்கம் இழுத்துறேன். இப்ப விஜய் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு உடனே இரண்டு விதமான கருத்துக்கள் வருகிறது. ஒரு பக்கம் வரவேற்பு, இன்னொரு பக்கம் இது பாஜக தான் இதன் பின்னணியில் இருக்கிறது என்பது போன்ற விமர்சனங்களும் ஆங்காங்கே சமூக வலைதளங்களில் ஒலிக்கும். அதான் சோம்பேறி பையன் செய்யற வேலை. சொந்த முயற்சியில முன்னுக்கு வரணும்னு துடிச்சுக்கிட்டு ஒரு கொள்கை வீரன் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருங்க. இது யாருக்கு பாதிப்பு? திமுகவுக்கா, அதிமுகவுக்கா, பாஜகவுக்கா? இப்ப கடைசியா சொன்னீங்களே அதுதான் முதல்ல நடக்கும். அவர் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிராக்கெட்ல பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கை பற்றி உடையதாக இருக்க வேண்டும். ஓப்பனிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா. அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை அரசியல் நாகரிகம் கொண்டதை நான் முன்னெடுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. வா மைக்கேல் வந்துட்டு இல்ல, உன்ன மாதிரி ரொம்ப பேர் லட்சியத்தோடு அங்க வந்திருக்காங்க தெரியுமில்ல. வெல்கம். பெரியார், காமராஜர், அம்பேத்கர் உள்ளிட்டவர்கள் அவர் கோட் பண்றார், நினைவுபடுத்துகிறார். நல்லா தானே சொல்லிக்காரு, அப்புறம் இதை வரவேறுங்க. அவர் ஒரு சாதி மத அரசியலை செய்யாமல் மதவாத, ஏன்னா நீங்க மதவாத நாட்டை எவ்வளவு பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதற்கு அப்பாற்பட்டு ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல அந்த அடிப்படையிலிருந்து அது வாழ்த்துதலுக்குரிய ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ஹெச் ராஜா அவர்கள் முதல் முறையாக அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு அவர் சொன்னார். ஜோசப் விஜய் என்று சொன்ன பிறகு விஜய் எங்கேயும் அதை மறைக்கல. அவர் வெளிப்படையாக பல இடங்கள்ல ஆமா ஜோசப் விஜய் என்று சொன்னதை நம்ம பார்க்க முடியுது. மனுஷன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மதவாத அரசியல் பாதைக்குள் சென்று விடாமல் விஜயனுடைய அரசியல் பாதை அப்படிங்கிறது ஒரு எல்லோருக்குமான, அவர் குறிப்பிட்ட மாதிரி வள்ளுவர் சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி தத்துவத்தின் அடிப்படையில் அது இருக்கும் என்று சொன்னால் அது உள்ளபடியே வரவேற்புக்குரிய ஒன்று. வெரி குட், ஐ லைக் யூ. தேங்க்யூ. கண்டிப்பா மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவர் காத்துட்டு இருக்காரு. தளபதி மாதிரி யாராலையும் வர முடியாது. நினைச்சா பெட்ரோல் பங்க்ல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. எனக்கு உடம்புல எரியுது. இந்த நியூஸ் கேட்டோன்னு எப்படி இருந்தது? செம்ம ஹாப்பியா தான் இருக்கு. விஜய் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே இது பெரிய ஹாப்பினஸ் தான். ஐயோ 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 ஐயோ, இந்த மகசாயிலே எனக்கு தெரியும் எம்எல்ஏ மந்திரி எங்கேயோ போகுது. கொஞ்சம் ஒரு பக்கம் தளபதி இதுக்கப்புறம் படத்துல அதிகமா நடிக்க மாட்டாரு, கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் பொலிட்டிக்கல் என்ட்ரி சைடு வேற ஒரு தளபதியை நம்ம பார்க்க போறோம். ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. எல்லாருக்கும் சேர்த்தா நடிக்கிறது மட்டுமே நாடாள தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல, அதை இதோட முழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அது என்னடா சொன்ன அவன்? என்ன பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா? டேய் என்ன பிடிச்சவளத்த கோடி பேர் இருக்காண்டா வெளியில. வரும்போது தம்பி வரும்போது தட்டி தான் கொடுக்கணும், வாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த களத்துல கூடுதலா ஒருத்தர் வேலை செய்யும் போது அது வலிமைதான். அண்ணன் சொல்றதை விட புகழ்பெற்ற ஒரு நடிகர் சொல்லும் போது கூடுதலாகவும் போய் சேரும். அதுல வரவேற்கத்தக்கதான். என்னடா இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி பேசுற? வெற்றி தான் இனிமேட்டு வந்தா. வெற்றிதான். புழல் ஆட்சி எல்லாமே ஒளிஞ்சு தளபதி ஆட்சி தான் இனிமே. அண்ணே வக்கீல் கிட்ட போட அரசியல் கிட்டப்ல ரொம்ப அம்சமா இருக்கீங்க. என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்டா. கரெக்ட்னே, நீங்க சொன்ன மாதிரி ஜேசுதாஸ் மாதிரியா இருக்கீங்க. ஜேசுதாசா? டேய் அப்படின்னா பாட்டு படம் வாங்கி வந்திருக்கேன். அரசியல குதிச்சிருக்கேன்டா, அரசியல குதிச்சிருக்கேன். தமிழகத்தை ஆள போறதான் தான் தமிழன் தளபதி மட்டும்தான். தம்பி நீங்க தப்பா நினைக்கலன்னா நம்ம கட்சிக்கு வந்துருங்க. டெய்லி 2 ஷால்வ 2 மாலை, முடிஞ்சா சாயந்தரமான ஒரு ஆஃபீஸ் சோடா ஐஸ். அதாவது யாரு வேண்டும்னாலும் கட்சி தொடங்கலாம். அது டாக்டரா இருந்தாலும் சரி, ஆக்டரா இருந்தாலும் சரி. கவிதை மாதிரி இருக்குதுல்ல. அப்படி கட்சி தொடங்கி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க தம்பி?
இப்போ எங்கள் கட்சியை தொடங்கிய நோக்கம் பக்கத்துல கலகம் பண்ணணும் 10 தலைவர் உருளணும் இல்ல நம்மளும் சும்மா இருக்கோம் வாங்க போலாம் யாராவது கட்சி தொடங்கினார்கள் என்றால் இது போன்ற சாதனைகளை செய்ய வேண்டும். என்னடா செஞ்ச நீ சொல்றா இந்த ஊர்ல ஒன்னால பிச்சை எடுக்க முடியல In the end year, 265 million tons. It's 285 million tons. Services real GVA growth. Services sector. ஜெய் ஸ்ரீராம். தமிழ்நாடு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நடைப்பயணமாக அயோத்தி வரை என் இந்திய நாடு வல்லரசாகணும்னு சொல்லி என் இந்திய நாட்டு மக்கள் நலன் கருதியும் போயிட்டு இருக்கேன். இத கூட நம்ம தமிழர் வந்து கேவலமா பேசுறாங்க. என்ற நீங்க எல்லாம் கேவலத்துக்கு பிறந்தவனுங்களாடா நான் கேக்குறேன். ஒரு புனிதமான யாத்திரைக்கு போறேன், இத கூட கேவலமா பேசுவீங்களா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.